ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலா நம்மளோட லைஃப்ல நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாத்தையும் மாத்துனா அப்படின்னா, நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாவும், அதை தாண்டி நம்மளோட லைஃப்ல அடுத்தடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஆக்சுவலா மணி இப்போ கரெக்டா ஒரு 5:35ல இருந்து 5:40க்குள்ள வந்து இருக்கும். நான் காலையில எந்திரிச்சு நல்லபடியா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு உள்ள சமையல் ஆயிட்டே இருக்கு. நடுவில் நடுவில் வீடியோஸுமே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். தேவேஷ் பொட்டிக்கான ஆர்டர்ஸ் வந்து பண்றதுக்கு முன்னாடி அதோட வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இப்போ வந்து லாங் வீடியோ பண்றதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இந்த காத்து மேல படும்போது நிஜமாவே அவ்வளோ வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கு. எதுக்காக பர்டிகுலரா இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சமாவது சீக்கிரமா வந்து எந்திரிங்க. எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது அதுதான். காலையில நம்ம எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலை எல்லாத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணுவோம். அதை தாண்டி அன்னைக்கு டே ஃபுல்லாவே நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நம்மளோட லைஃப்ல அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஒரு 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டுன்னா, ஒரு 2 நாள் வந்து ஃப்ரீயா இருப்பீங்க. 3வது நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்கும். நம்ம ஏன் சும்மா இருக்கோம்? ஏன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து தோன்றதுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளோட லைஃப்ல பெரிய மிஸ்டேக்கா நம்ம பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டா எந்திரிக்கிறது. நிஜமாவே சொல்றேன், நீங்க லேட்டா எந்திரிக்கிற நாளுக்கும் சீக்கிரமா எந்திரிக்கிற நாளுக்கும் என்னைக்காவது கம்பேர் வந்து பண்ணி பாருங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு வேலை இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு வந்து வேலை இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இப்போ நான் இவரை ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பணும், தேவேஷ் ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஷதன் வந்து எந்திரிச்சிருவான், நடுவில் வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஆனால் இருந்தாலுமே எப்போ நீங்கள் உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர, ஐயோ இவ்வளோ வேலை பார்க்குறோன்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்ற விஷயங்களை யோசிக்கும் போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும். ஆனால் உங்களோட வேலையில் நீங்கள் அது மூலயமா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னும் போது நிஜமாவே அது ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கொடுக்கும். அதனால நம்மளோட லைஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற மிஸ்டேக்கா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப லேட்டா வந்து எந்திரிக்கிறது. செகண்ட் பாயிண்டா இப்ப சொன்னதுதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மள பிஸியா வச்சுக்கணும். ஆனா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம வந்து சரி விடு, இந்த வேலைய இப்ப பார்த்துக்கலாம், அந்த வேலைய அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லேசினஸ்ஸா வந்து அன்னைக்கு டே ஃபுல்லாவே வந்து ஓட்டுவோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாம, நம்ம டேவ இன்னைக்கு ஃபுல் டே நான் ரொம்ப பிஸியா வச்சுக்க போறேன். பிஸியானா அது வேலையா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நமக்கு புடிச்ச சில விஷயங்கள பண்றது மூலியமா கூட, நம்மளோட டேவ ரொம்ப பிஸியாவும், ரொம்ப ஹாப்பியாவும் வந்து வச்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்றத தாண்டி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேவ ரொம்ப பிஸியா வச்சுக்கும்போது, நமக்கு எந்த தாட்டுமே வராது. அடுத்தவங்க இது சொன்னாங்க, அது சொன்னாங்கன்னு யோசிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து எப்பவுமே வந்து இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல எப்பவுமே இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். ரொம்ப வந்து அ ஒரு மாரி லேசினஸ்ஸாவே இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த 2 விஷயத்த உங்களோட லைஃப்ல வந்து மாத்திக்கோங்க. அப்படிதான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளோட எதிர்ல இருக்கவங்க யார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா ஆயிடுவோம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறாங்க அப்படின்னும்போது, அது அஃபெக்ஷனாவும் இருக்கலாம். இல்லன்னா திட்டுறாங்க அப்படின்னா, ரொம்ப எமோஷனலா கூட சொல்றேன். யார் முன்னாடியும் ரொம்ப உணர்ச்சி வசம் வந்து படாதீங்க. அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்லன்னா நீங்க வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலும், உடனே வந்து ரியாக்ட் வந்து கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அது நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம்ல நம்மள வந்து ரொம்ப வீக்கா வந்து காமிக்கும் அடுத்தவங்க முன்னாடி. நான் அத என்னோட லைஃப்ல நெறைய பண்ணியிருக்கேன். எங்க ஆயா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி என்ன. அந்த மொனக்கண்ணிலே தண்ணி வச்சுக்கிட்டே இருக்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோனே அடுத்த செகண்டே அழுதுருவ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாள் என் லைஃப்ல வந்து என்னோட அடையாளமா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எது சொன்னாலும் இந்த பொண்ணு வந்து அழுதுரும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? நமக்கு அந்த முத்திர மாரி குத்துவாங்கல்ல, அந்த மாரி வந்து குத்திட்டாங்க. ஏன்னா நான் ஆக்சுவலா அப்படிதான். நீங்க எந்த விஷயம் சொல்றீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட்டு என் கண்லருந்து தண்ணி தான் வந்து வரும். உடனே அழுதுருவேன். எல்லாத்துக்கும் அழுவேன். பட் இப்போ நெனச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ச்சே, எதுக்கு நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படின்றது தான் என்னோட லைஃப்ல வந்து தோணுது. எந்த சூழ்நிலையும் யார் முன்னாடியும் வந்து கண்டிப்பா அழவே அழாதீங்க. அது எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நம்ம தனியா கூட போய் அழுதுக்கலாம். பட் நம்ம அடுத்தவங்க முன்னாடி அழும்போது நம்ம ரொம்ப வந்து வீக் ஆயிடுவோம். அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வீக்கான பெர்சன் காமிக்கிறதுக்கு நம்மளே வந்து அதுக்கு வந்து ரூட் போட்டு குடுத்த மாரி கண்டிப்பா வந்து ஆயிடும். அதனால எந்த சூழ்நிலையும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப நீங்க
சேடா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க முன்னாடி ரொம்ப எமோஷனலா ரொம்ப உணர்ச்சி வந்து படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பினஸ கூட நம்ம ஷேர் பண்ணலாம். பட் நம்மளோட வீக்னஸ் வந்து நம்ம யார்ட்டயும் காமிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இந்த மாரி விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க மிஸ்டேக்கா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயமா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, அடிக்கடி இத சொல்றது தான். மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா, அத வந்து காது கொடுத்து வந்து கேளுங்க. அமைதியா வந்து கேளுங்க. அ எதுக்காக அப்படின்னா, மேபி ஒரு வேள அம் அவங்க சொல்றதுல ஏதாவது சில விஷயங்கள் கூட இருக்கலாம். அது வந்து நல்ல விஷயமாவும் இருக்கலாம். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, "நான் சொல்றத முதல்ல கேளு. நீ சொல்றது அப்புறம் இருக்கட்டும். நான் சொல்றத கேளு" அப்படின்னு நெறைய விஷயத்துல ஆர்க்யூ பண்ற இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே கூட சொல்றேன். அவங்க சைட்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம காது குடுத்து கேட்கவே மாட்டோம். யார் பேசுனாங்க அப்படின்னாலும், கொஞ்ச நேரம் காது குடுத்து வந்து கேளுங்க. மேபி அவங்க சொல்ற விஷயம் சரியா கூட இருக்கலாம். நம்ம அவங்கள பேசவே விடாம இருந்தா, அவங்க சைட்ல இருக்கிற நியாயம் வந்து நமக்கு தெரியாமலே கடைசி வரைக்கும் போயிடும். யார் பேசுறாங்க அப்படின்னாலும், காது குடுத்து முதல்ல கேளுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி சொல்லணும் அப்படின்னா, யாராவது ரொம்ப ஆட்டிட்யூடா பேசுறாங்க. இவளாலாம் என்ன முடியும்? இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னாலும், அதையுமே அமைதியா வந்து கேளுங்க. ஏன் அப்படின்னா, இந்த 2வது விஷயம் நம்ம வந்து அவங்களுக்கு வார்த்தையால பதில் என்னைக்குமே சொல்லக்கூடாது. நம்மளோட செயலால தான் பதில் சொல்லணும். அதனால, "நீ எப்படி என்ன இப்படி சொல்லலாம்? நீ யார் என்ன பேசுறதுக்கு?" இப்படியெல்லாம் நம்ம அவங்க கிட்ட வந்து பேசுறத விட, நம்ம செயல்ல பண்ணி காமிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதனால எப்பவுமே ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பழகுங்க. நெறைய விஷயத்துல, நெறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட வீட்ல சண்டை வராம இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமா வந்து இருக்கும். அதே மாரி நம்மளோட அப்பா கூடயா இருக்கலாம், அம்மா கூடயா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடயா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸோடயா இருக்கலாம், இல்ல நெய்பர்ஸோடயா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம சைடு ஒரு நியாயம் இருக்க மாதிரி, ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கும் ஒரு நியாயம் வந்து இருக்கும். அத வந்து கேளுங்க. காது குடுத்து கேட்டா தான், ஓகே இது நம்ம பண்றது ஒரு வேள தப்போ, இவங்க இந்த ஒருவேள அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்றது சரி. பட் அவங்க சைட்ல இருந்து யோசிக்கும்போது, அவங்க சொல்றது தானே சரி அப்படின்றது உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே ஆம் அடுத்தவங்க சொல்றத காது குடுத்து பொறுமையா வந்து கேளுங்க. அது வந்து நமக்கும் நல்லது, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் வந்து நல்லது. அதே மாதிரி மத்தவங்க யாராவது ஒரு சின்ன விஷயம் பண்றாங்க அப்டின்னா கூட கண்டிப்பா அப்ரிஷியேட் வந்து பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஹேபிட் ஆக்சுவலா. ஆ எப்பவுமே ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா நம்மள ஒருத்தவங்க பாராட்டும்போது நமக்கு எவ்ளோ ஹேப்பியா வந்து இருக்கு. அது ஏன் அடுத்தவங்களுக்கு நம்ம குடுக்கக்கூடாது அப்டின்றது தான். அதனால அ உங்க வீட்ல யாராவது ஒரு சின்ன விஷயம் பண்றீங்க அப்டின்னாலும் ஆப்வியஸா வந்து பாராட்டுங்க. அதே மாரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னும்போது, நம்ம எவ்வளோ வந்து குறை சொல்றோமோ, "நீ ஏன் இத இப்படி பண்ண? நீ ஏன் அத அப்படி பண்ண?" நம்ம வந்து வீட்ல இருக்கவங்ககிட்டயே கேட்போம். அது சாரி. அது பசங்களா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கேட்போம். "நீ வந்து இந்த விஷயத்த பண்ணல்ல, இது ஏன் இப்படி தப்பா பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்போம். நான் வந்து அத நெறைய வந்து பண்ணுவேன். இப்ப என் ஹஸ்பண்ட் வீடியோவே எடுத்து குடுக்குறாரு அப்படின்னா, நெறைய டைம்ல வந்து நான் சொல்லுவேன், "நீ எடுத்த வீடியோ வந்து நல்லா இல்ல. இந்த ஷாட் வந்து எனக்கு சுத்தமா புடிக்கலன்னு" நெறைய டைம்ல ரொம்ப கோவமா கூட பேசியிருக்கேன். பட் வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம்ல ஒரு சின்ன ஷாட் வந்து எடுத்திருப்பாரு. அப்ப வந்து சொல்லுவேன், "தங்கம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தங்கம்." அப்படின்னு சொல்லும்போது, அவரே வந்து நெறைய டைம் வந்து இத வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவேன். நான் சொல்றேன்ல உன்கிட்ட, "நீ தப்பு பண்ணும்போது தங்கம் இது நல்லா இல்லன்னு" சொல்ற மாரி தான். நல்லா இருக்கும்போது, "இது நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றேன்ல, அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே. இந்த விஷயம் நம்ம சின்னதா தப்பு பண்ணியிருக்கோம். இத வந்து மாத்திப்போம் அப்படின்றது வந்து தோணும். அதே மாரி தான் நம்ம பசங்களுக்கும். நம்ம பசங்க சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. இல்ல பெரிய பசங்களா கூட இருக்கட்டும். அவங்க பண்ற தப்பு தெரியாம தான் பண்றாங்க. யாரும் தெரிஞ்சு ஒரு விஷயத்த வந்து அது தப்புன்னு தெரிஞ்சு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ குழந்தைங்கள வந்து நம்ம "நீ இது பண்ணல, அது பண்ணலன்னு" எப்படி நம்ம திட்டுறோமோ, அதே மாதிரி "நீ பண்ற விஷயம் இது நல்லா இருந்துச்சு" அப்படின்னு அப்ரிஷியேட் வந்து பண்ணுங்க. நீங்க நான் தேவேஷ் கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஏன்னா நெறைய டைம்ல அவன் ரொம்ப வளர்ந்துட்டான். இருந்தாலும் நெறைய மிஸ்டேக் வந்து பண்ணுவான். அப்போ முன்னாடிலாம் வந்து திட்டுவேன். என்ன சொல்லுவேன் அப்டின்னா, "நீ ஏன் இத பண்ண மாட்டேங்கிற? உன் ஷூ எடுத்து அத கரெக்ட்டா ரேக்ல வைக்க மாட்டியா? பேக் எடுத்துட்டு வந்து அத கரெக்ட்டான இடத்துல ப்ராப்பரா உனக்கு வந்து இருக்காதா? புக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அடுக்கி வைக்க மாட்டியா? உன்னோட வேலை என்ன? இதுதானே உன் வேலை" அப்படின்னு நெறைய வந்து திட்டுவேன். பட் நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப பசங்கள திட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பண்ண விஷயத்த திரும்பி தான் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ நான் சொல்லும்போது மாத்திக்க ஆரம்பிச்சேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, "தேவேஷ் நேத்து வந்து நீ இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்த. அப்போ வந்து இத இத நீ கரெக்ட்டா" அப்போ வந்து நான் உன்ன அப்ரிஷியேட் பண்ணேன்ல. ஏதாவது சின்ன விஷயம் ஒரு பெட்ஷீட் மடிச்சு வச்சிருப்பான். அப்ப சொல்லுவேன், "ஏய் தேவேஷ் பெட்ஷீட் மடிச்சு வச்சிருக்கியாடா?
சூப்பர்ரா, ரொம்ப தேங்க்ஸ்டா தேவேஷ், அம்மாவுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் நாளைக்கு திட்டும்போது, தேவேஷ் நேத்து நீ ஒரு விஷயம் பண்ணல, நான் அதை அம்மா அப்ரிஷியேட் பண்ணல, எதுக்காக பண்ண, நீ பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வந்து உனக்கு அப்ரிஷியேட் வந்து பண்ணேன். நீ பண்ண விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை நான் வந்து திட்டுறேன் தேவேஷ். உன்னை திட்டணுன்றது என் ஆசை வந்து கிடையாது, நீ ஒழுக்கமா இருக்கணுன்றது மட்டும்தான். நான் உன்னை திட்டலாம், மேபி நாளைக்கு நீ உன் லைஃப்ல போகும்போது, ஏய் இந்த பையன் என்ன இப்படி இருக்கான், இதை கூட இவனுக்கு பண்ண தெரியாதா, இதை கூட இவங்க அம்மா சொல்லி கொடுக்கலையான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உன்னோட லைஃபுக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அவனே ஆப்வியஸா யோசிக்க வந்து ஆரம்பிப்பான்ல. ஆமா, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்க, அவன் தப்பு பண்ணும்போது திட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம மேலேயும் பசங்களுக்கு கோவம் வந்து வராது. நம்ம என்ன விஷயம் சொல்றோம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பசங்களா இருந்தாலும் சரி. நான் தேவேஷ்க்கு என்ன சொல்றேனோ அதே தான் ஸ்ரதனுக்குமே சொல்வேன். ஸ்ரதன் நிறைய டைம்ல வந்து சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, தங்கம் நீ சூப்பரா பண்ண தெரியுமா, தேங்க்யூடா தங்க, அம்மாக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே அவன் தப்பு பண்ணும்போது நான் ஏதாவது ரொம்ப கோவப்படுறேன் பேசுறேன் போது, நீ என்னை திட்டுறல்ல அப்படின்னு கேட்கும்போது நான் அவன்கிட்ட சொல்றது அதுதான். நேத்து அம்மா உன்னை இதுக்கு சொன்னனா, லவ் யூ சொன்னல, உனக்கு அப்ரிஷியேட் பண்ணல அம்மா, அப்ப அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போது இதே தானே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால எப்பவுமே நமக்கு எப்படி பாராட்டு வாங்குறது பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்களை பாராட்டும் போது அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் உங்க லைஃப்ல பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதேதான், ஏதாவது ஒரு சின்ன தப்பு வீட்ல நடக்குது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். இது நம்ம ஃபேமிலியோட ரிலேட்டடா நான் வந்து சொல்றேன். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பசங்க வந்து சொல்லுவாங்க. அத வந்து நீ இத பண்ண, இத பண்ண, இத பண்ண, இத பண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது விட்டுருங்க. அது ஒரு தடவ பண்ணிட்டாங்களா, அத ஒரு தடவ சொல்லிட்டீங்களா, அது வந்து விட்டுருங்க. அது உங்க ஹஸ்பண்டே பண்றாங்கன்னா கூட சரிதான். இப்போ உங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல நீங்க ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. அவங்க வீட்டு சைட்ல இருந்து உங்களுக்கு உங்க மாமியார் வீட்டு சைட்ல இருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ உங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? உங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு தடவ சொல்றீங்களா? ஏன்னா நமக்குமே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்மள ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னும் போது, சரி போ அப்படியெல்லாம் விட்டுட்டு போகலாம் யாருக்குமே மனசு இருக்காது. கண்டிப்பா அது நமக்கு வலிக்கும். இருந்தாலும் அத வந்து நம்ம யார்ட்டயாவது சொல்லணும்னு தோணும். அத வந்து நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு வந்து உங்க வீட்ல பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அத ஒரு தடவையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அத வந்து எப்பலாம் டைம் கிடைக்குதோ, உங்க வீட்ல இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, உங்க அம்மா அப்படி பண்ணாங்க, உங்க தங்கச்சி இப்படி பண்ணா, உங்க அண்ணன் இப்படி பண்ணா, உங்க அக்கா அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களோட நிம்மதிய வந்து அது கெடுக்கும். உங்க ஃபேமிலியோட நிம்மதிய வந்து கண்டிப்பா அது வந்து கெடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக் மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம அத சொல்லிட்டோம். அத விட்டுருங்க. அத லேசா விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து நம்மளோட லைஃப்ல அது நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷரா இல்லாம அது அப்படியே நார்மலா வந்து போயிடும். அத வந்து திரும்ப திரும்ப சொல்றது மூலியமா சண்டை போட்டவங்க வந்து நிம்மதியா தான் இருப்பாங்க. யோசிக்கிற நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிம்மதி இழந்து, நம்மளோட ஃபேமிலியோட நிம்மதி இழந்து, நம்ம தான் அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால இந்த விஷயத்த வந்து மாத்திக்கோங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயத்துல ஒரு பெருசா ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட் நடக்குது, 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்குது, அவங்க கிட்ட நம்மளால பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துல அமைதியா போறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க சைடு கூட தப்பு இருக்கும். ஆனா நம்ம சொல்ற விஷயத்த அவங்க கேட்கல அப்படின்னும்போது, அது ஆர்கியூமெண்ட்டா போகுது அப்படின்னும்போது, சரி ஓகே. நீ உன் சைட்ல எப்படி தப்புன்னு நீ ரியலைஸ் பண்ணலையோ, அதே மாரி நான் பண்ண விஷயம் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு, அந்த இடத்த விட்டு ரொம்ப அமைதியா போறது ரொம்ப நல்லது. அவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து டெவலப் ஆயிட்டே தான் போகுமே தவிர, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து கிடைக்காது. பட் உங்களுக்கு தெரியும், உங்க சைடு இருக்கிறது தப்பா, கரெக்ட்டான்னு. அவங்க சொல்றத நீங்க கேட்கலாம். பட் அது ரொம்ப ஆர்கியூமெண்ட்டா மாறுது. இதனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும்போது, அந்த இடத்துல சைலண்டா இருக்கிறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. அதுக்காக எல்லாத்தையும் நானே தான் பொறுத்துட்டு போணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே வந்து கிடையாது. ஒரு விஷயம் பிரச்சனையா மாறுது அப்படின்னும்போது, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தள்ளி நிக்கிறதுல ஒண்ணும் நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். இது எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதாவது சண்டை போடுறீங்க அப்படின்னாலுமே, ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வருது அப்படின்னாலுமே, அவங்க ரொம்ப ஓவரா போறாங்க அப்படின்றதுனால, நீங்க அமைதியா போறதுனால நீங்க பயந்து போறீங்கன்றது வந்து அர்த்தம் கிடையாது. பட் உங்க சைட்ல என்ன நியாயம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து போதும். அதனால எந்த ஒரு இடத்துல பேசும்போதும் அது ஆர்கியூமெண்ட்ஸா எப்ப மாறுதோ, அந்த டைம்ல நீங்க அமைதியா போறது ரொம்பவே வந்து நல்லது. இந்த மாரி பழக்கத்த மாத்திக்கோங்க. கண்டிப்பா அது உங்க லைஃப்ல ரொம்ப அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம மனசுல நெறைய கஷ்டம், கவலை, பிரச்சனை, சந்தோஷம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கும். யார்கிட்டயும் மொத்தமா வந்து கொட்டிடாதீங்க. என்னவா இருந்தாலும்
வச்சுக்கோங்க. உங்க மனசுல வந்து வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சந்தோஷத்த கூட நம்ம ஷேர் பண்ணலாம். பட் நம்ம சந்தோஷத்த எத்தன பேர் அவங்களோட சந்தோஷமா ஏத்துப்பாங்க அப்படின்றது வந்து தெரியாது. அதனால உங்க மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட கொட்டாதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நான் பண்ற விஷயம் என்னன்னா, நான் கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் என் கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன். ரொம்ப நான் கவலையில இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கான சொல்யூஷன குடுக்குறவரு அவர் மட்டும் தான் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நம்ம மனுஷன்கிட்ட சொல்றது மூலியமா எந்த பலனுமே எப்பவுமே வந்து கிடைக்காது. நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா, அத வந்து "அப்படியா நீ இவ்ளோ ஹேப்பியா உன் லைஃப்ல இருக்கியா?" அப்படின்னு கேட்டுட்டு போயி, "ஐயய்யோ! இவ இவ்ளோ சந்தோஷமா இருக்காளே! நம்ம லைஃப்ல இப்படி நான் இருக்கோமேன்னு" நெனைக்கிறவங்க தான் நெறைய பேர் வந்து இருப்பாங்க. பட் நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா, "ஐயய்யோ! உன் லைஃப்ல இவ்ளோ கஷ்டமா?" அப்படின்னு அத ஒரு நியூஸா மட்டுமா கேட்டுட்டு போறவங்க தான் இருப்பாங்களே தவிர, அத வந்து அவங்களோட பிரச்சனையா எடுத்துக்கிறவங்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் உளறிக்கிட்டே இருக்காதீங்க. என்னோட லைஃப்ல நான் இப்ப அத பண்றதில்ல. நிஜமாவே நான் ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கேன். உங்களுக்கும் சொல்றது அதே விஷயம் தான். தயவு செஞ்சு உளறாதீங்க. எல்லா விஷயத்தையும் வெளில வந்து கொட்டாதீங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்குன்னு சில விஷயங்கள வந்து நீங்க மனசுக்குள்ள வந்து வச்சுருங்க. அது ரொம்ப ஹேப்பியா இருந்தாலும் சரி, ரொம்ப சேடான விஷயமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சக்சஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா, அத கொஞ்ச நாளைக்கு சீக்ரெட்டா வந்து வைங்க. எந்த விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அத பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்லுங்க. பாதி வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளயே வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. "ஏய் இது நான் பண்ணிட்டேன். இது இவ்ளோ விஷயம் நடந்துருச்சு தெரியுமான்னு?" ரொம்ப ஆப்வியஸா வந்து சொல்லுவோம். பட் நம்ம என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கோம். இத சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு தாட்ல தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. 1 நம்ம செய்ற விஷயம் நடக்கல அப்படின்னா, நிஜமாவே நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயம் நமக்கு நடக்கலன்னு கஷ்டப்படும்போது, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு அத சொல்லும்போது 2 பேருக்குமே அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா, இன்னும் சில பேர் வந்து, "ஐய்யயோ! இவ இத பண்ண போறாளா? ஒரு வேளை இவளுக்கு இது நடந்துருச்சுன்னா, இவ சந்தோஷமா இருப்பாளே!" அப்படின்னு புலம்புறவங்களுமே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எந்த விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அத பண்ணி முடிச்சுட்டு, அந்த விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்காதீங்க. இத நான் ஃபாலோ பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, சில டைம் ஃபாலோ பண்ணுவேன். பட் நெறைய டைம் வந்து ஃபாலோ பண்றதில்ல. அதனால இது எனக்குமானது தான். அதனால நான் இத ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த மிஸ்டேக் நான் என்னோட லைஃப்ல அப்பப்ப வந்து பண்ணுவேன். அடிக்கடி வந்து அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வரும். ஏன் சொல்லக்கூடாது? நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு, அத ஆரம்பிக்கும்போதே வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவேன். பட் என்ன அப்படின்னா, நான் நெனைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அத சக்சஸ்ஃபுல்லாவுமே பண்ணி முடிச்சிருக்கேன். அதான் நான் நம்புறது கடவுள் மட்டும் தான். கடவுளே இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்றேன். என் கூடவே இருந்து நீ எல்லாத்தையும் பண்ணி குடுன்னு அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அவர் எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி குடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வெற்றிய எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம சொல்லலாமே! அது நமக்கும் ஹேப்பி, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்குமே வந்து ஹேப்பி. அதனால உங்களோட லைஃப்ல நான் சொன்ன விஷயங்கள்ல என்ன மாரி மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணீங்க? அ இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் எது ஹேப்பியா இருக்கும் அப்டின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ நிஜமாவே எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. அப்டின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு புடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்டி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.